ராமராமா, நவம்பர் 23 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாசம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பானுவாசரக சுக்லபக்ஷ திருத்தீய திதி, மாலை 5:52 வரை, பின்பு சதுர்த்தி. மூல நட்சத்திரம் மாலை 6:40 வரை, பின்பு பூராடம். திருதி யோக கௌலவ கரணம். ராகுகாலக மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டக மதியம் 12 முதல் 1:30 வரை. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பு என்ன? ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுக்கு விடுமுறை நாள். சண்டேன்னு சொன்னாலே உடனே லீவ் அப்படிங்கிறதா முதல்ல ஞாபகம் வரும். நமது பாரதத்துலதான் இந்த சண்டே ஹாலிடே அப்படிங்கிறது. என்ன காரணம்னா, இந்த 7 நாட்கள் இல்லையா வாரத்துல, இந்த 7 நாட்களுக்குள்ளேயே ரொம்ப ஒரு உயர்வான நாளுங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது. அதாவது நாம் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்துக்கு அதிகமான பலனை அளிக்கக்கூடிய ஒரு நாள் அது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது. அதனாலதான் பெரியோர்கள்லாம் பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுமுறை விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி அதை ஒரு பண்பாக வச்சுண்டு சண்டே ஹாலிடே விடுறது. அன்னைக்கு நிறைய காயத்ரி ஜபம் பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், விசேஷமான பூஜைகள் பண்ணலாம். இப்படி எல்லாம் பண்றதுனால நம்மளுக்கு ஸ்ரேயஸ் அபிவிருத்தியாருது. அதுவும் இந்த கார்த்திகை ஞாயிறு அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காலம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரொம்ப விசேஷம். சூரியனுக்கு நமஸ்காரங்கள் பண்ணணும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படின்னு சாஸ்திரம். ஒருவன் ஆரோக்கியத்தை விரும்பினால் சூரியன் இடத்திலிருந்து பெற வேண்டும். என்ன, சூரியன்கிறவர் 3 தேவதா ஸ்வரூபம். விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே அப்படின்னு பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கார் சூரிய பகவான். திரைமயாய அப்படின்னு 3 வேதஸ்வரூபமாக இருக்கார். பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கார். சவித்திரமண்டல மத்தியவர்த்தின்னு பரமாத்மா சூரிய மண்டல மத்தியத்துல இருக்கான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்பேற்பட்ட சூரிய பகவானை பிரார்த்திச்சா ஆரோக்கியம் கிடைக்கும். சூரியனை நமஸ்காரம் பண்ணி திருப்தி பண்ணணும். நமஸ்கார பிரியோபானு அப்படின்னு சூரிய நமஸ்காரம்னு 132 நமஸ்காரங்கள், இன்னும் முன்பும் பின்பும் நிறைய நமஸ்காரங்களை பண்ணி சூரியனை வழிபடுறது. மித்ராதி நாமாக்களை சொல்லி, மித்ராய நமஹ, ரவஜே நமஹ, சூர்யாய நமஹ, பானவே நமஹ, ககாய நமஹ, பூஷ்ணே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, மரீச்சஜய நமஹ, சவித்ரே நமஹ, அர்க்காய நமஹ, ஆதித்யாய நமஹ, பாஸ்கராய நமஹ அப்படின்னு இந்த 12 நாமாக்களை சொல்லி, ஒவ்வொரு நாமாக்களுக்கும் ஸ்ரீ சாயா சுவர்ச்சலாம்பா சமேத ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமினே நமஹ, ஓம் நமோ நாராயணாய அப்படி சொல்லி நமஸ்காரம் பண்றது. இதை ஒவ்வொரு நாளுமே பண்ணிட்டு வந்தா எந்த வியாதியுமே அவனுக்கு வராது. ஒவ்வொரு நாளும் பண்ண முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த சூரிய நமஸ்காரத்தை 132 நமஸ்காரங்கள் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த 12 நாமக்களை சொல்லி சூரிய நமஸ்காரம், சூரியன் ஒளி படுற இடத்துல நின்றுண்டு, கிழக்க நோக்கி நின்றுண்டு நன்றா சாஷ்டாங்கமாக சூரியனுக்கு இந்த 12 நமஸ்காரங்கள் பண்றதுனால ஆரோக்கியம், வியாதி விலகும், ஆரோக்கியம் ஏற்படும், நீண்டமான ஆயுஸ் கிடைக்கும். ராமர்.